ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடை தோசைக்கு தாங்க ஊற வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு புழுங்கல் அரிசி, 1 கப் உருட்டு உளுந்து, 1 கப் வடபருப்பு, 1/2 கப் கொண்டக்கடலை, 1/2 கப் சிறுபயிறு போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாங்க. இந்த கழுவி எடுத்த தண்ணியை நான் செடி கூத்த எடுத்து வைப்பேன். இப்போ நல்லா கழுவி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் நல்லா ஊறிடுச்சு பாருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு மசியை அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இது கூட மிளகுத்தல் வேணால் நீங்கள் ஊற போட்டு அரைச்சிக்கலாம். நான் அது போடலை. இப்போ அரைச்சி எடுத்த மாவை இந்த பாத்திரத்தை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது கூடவே கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு மிளகுத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு பல்லாரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன். அது கூடவே இஞ்சி துண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. வதக்குனதை எடுத்து நம்ம மாவு கூட போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தோசைகளை ஹீட் பண்ண வச்சிருக்கேங்க. இப்போ அதில் எண்ணெய் தடவி தோசையை ஊற்றிட வேண்டியதான். ஹெல்த்தியான தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே தேங்காய் துவையல் தாங்க அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ சூப்பராக எடுத்து சாப்பிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.